ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 34 வரைக்கும் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அவனே என்கிட்ட பேச சொல்ல. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், அவளை என்கிட்ட பேச சொல்ல. அப்போ நம்ம சொல்லுவோங்க, அப்போ நம்ம சொல்லலாம் ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ. அவனே என்கிட்ட பேச சொல்ல. ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ. அவனே என்கிட்ட பேச சொல்லு. என் நண்பர் உங்களுடன் பேச விரும்புகிறார். அதாவது என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம சொல்லலாம் மை ஃப்ரெண்ட் விசஸ் டு ஸ்பீக் வித் யூ. அதுவும் என் ஃப்ரெண்டு உன்னுடன் பேச விரும்புகிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். மை ஃப்ரெண்ட் விசஸ், அதாவது என் நண்பர் விரும்புகிறார், அது உங்களுடன் பேச. மை ஃப்ரெண்ட் விசஸ் டு ஸ்பீக் வித் யூ. மை ஃப்ரெண்ட் விசஸ் டு ஸ்பீக் வித் யூ. என் நண்பர் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன், ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்களேன். நீ மட்டும் சீக்கிரம் போயிட்டேன், என்னை தனியாக இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறச்சு ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஏன் என்னை தனியாக விட்டு போனாய். ஏன் என்னை தனியாக விட்டு போனாய். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன் அண்ட் கோ. ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. நான் ஆரம்பிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். நான் இப்போது ஆரம்பிக்க போகிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம சொல்லலாம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். நான் ஆரம்பிக்க போகிறேன். அவனே என்கிட்ட பேச சொல்ல. ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ. என் நண்பர் உங்களுடன் பேச விரும்புகிறார். மை ஃப்ரெண்ட் விஷஸ் டு ஸ்பீக் வித் யூ. மை ஃப்ரெண்ட் விஷஸ் டு ஸ்பீக் வித் யூ. ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன். என்னை ஏன் தனியாக விட்டு போனாய். ஏன் என்னை தனியாக விட்டு போனாய். நான் ஆரம்பிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். நான் ஆரம்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வது புரிகிறதா இல்லையா, நான் சொல்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் ஆர் நாட். நான் சொல்வது புரிகிறதா, நான் சொல்கிறத நீ கேட்குறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பாட்டையும் நான் சொல்கிறது ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை கூட திட்டுவாங்க இல்லைங்களா, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது உன் காதில் புரியுதா புரியலையான்னு சொல்லிட்டு. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் ஆர் நாட். நான் சொல்வது புரிகிறதா இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் ஆர் நாட். என்னை தவறாக என்ன வேண்டாம், நீ என்னை தப்பாக நினைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீ என்னை தப்பாக நினைக்காத, நீ என்னை தப்பாக நினைக்காத. டோன்ட் கெட் மீ ராங். என்னை தப்பாக நினைக்காத. டோன்ட் கெட் மீ ராங். என்னை தப்பாக நினைக்காத. உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக்கிங்க, நீங்களே உங்களை கிளியர் பண்ணிக்கோங்க, நீங்களே உங்கள் மைண்டை க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டிட் யூ மேக் யுவர் செல்ஃப் க்ளீன். உங்களை நீங்களே தெளிவுபடுத்தினீங்களா. டிட் யூ மேக் யுவர் செல்ஃப் க்ளீன். உங்களை நீங்களே தெளிவுபடுத்தினீங்களா, நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்களே உங்களை தெளிவுபடுத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம கேட்கலாம் டிட் யூ மேக் யுவர் செல்ஃப் க்ளீன். உங்களை நீங்களே தெளிவுபடுத்தினீர்களா. யார் அங்கு செல்கிறார்கள். யார் அங்கு செல்கிறார்கள். ஹூ கோஸ் தேர். ஹூ கோஸ் தேர். யார் அங்கு செல்கிறார்கள். Do you understand what I am saying or not. நான் சொல்வது புரிகிறதா இல்லையா. Don't get me wrong. என்னை தவறாக எண்ண வேண்டாம். உங்களை நீங்களே தெளிவுபடுத்தினீர்களா. Did you make yourself clean. யார் அங்கு செல்கிறார்கள். யார் அங்கு செல்கிறார்கள். Who goes there. Who goes there. யார் அங்கு செல்கிறார்கள். I repeat once. Do you understand what I am saying or not. நான் சொல்வது புரிகிறதா இல்லையா. என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், அதாவது என்னை தவறாக எண்ண வேண்டாம். டோன்ட் கெட் மீ ராங். உங்களை நீங்களே தெளிவுபடுத்தினீர்களா. டிட் யூ மேக் யுவர் செல்ஃப் க்ளீன். டிட் யூ மேக் யுவர் செல்ஃப் க்ளீன். உங்களை நீங்களே தெளிவுபடுத்துங்களா. ஹூ கோஸ் தேர். யார் அங்கு செல்கிறார்கள்.
நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு பள்ளிக்கு வருவீங்களா? அம்மா நாளைக்கு ஸ்கூல் வருவியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன கேட்போம், நாளைக்கு காலேஜ் வருவியா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நாளைக்கு பள்ளிக்கு வருவீங்களா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ? வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ? நாளை பள்ளிக்கு வருவீங்களா? நாளைக்கு பள்ளிக்கு வருவீர்களா? வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ? நான் சொல்லியிருக்கக்கூடாது, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுங்களா? நான் சொல்லியிருக்கக்கூடாது, அதுவே நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹாவ் டோல்ட். ஐ ஷுட் நாட் ஹாவ் டோல்ட், நான் சொல்லியிருக்கக்கூடாது. அதுவே நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னா ஐ ஷுட் நாட் ஹாவ் செட் தட். ஐ ஷுட் நாட் ஹாவ் செட் தட், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹாவ் செட் தட், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. when did you go, எப்போது சென்றாய்? when did you go, எப்போது சென்றாய்? நீங்கள் அந்த இடத்துக்கு எப்போ போனீங்க? when எப்போது போனீங்கன்னு சொல்லி போனீங்களா? when did you go, எப்போது சென்றாய்? will you come to school tomorrow? will you come to school tomorrow? நாளைக்கு பள்ளிக்கு வருவீர்களா? I should not have told. I should not have told, நான் சொல்லியிருக்கக்கூடாது. I shouldn't have said that, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. should not start from shouldn't. I shouldn't have said that, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எப்போது சென்றாய்? எப்பொழுது சென்றாய்? when did you go? when did you go, எப்பொழுது சென்றாய்? நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போனாய்? நான் உன்னை பார்த்தேன், நீ காணோம், நீ எங்கே போனாய்? where did you go, நீ எங்கே போனாய்? where did you go, நீ எங்கே போனாய்? நீ எப்போது திரும்பி வருவ? நீ ரிட்டன் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நீ எப்போ வீட்டுக்கு வருவ, எப்போ ரிட்டன் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது when will you come back? when will you come back, will வந்தாவே ஃப்யூச்சர் டென்ஸ். when will you come back, நீ எப்பொழுது திரும்பி வருவ? நீ வரும்போது சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? when will you come back? tell me when you come, நீ வரும்போது சொல்லு. tell me when you come, நீ வரும்போது சொல்லு. நான் என் வேலையை விட்டுவிட்டேன், நான் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். I left my job. I left my job, நான் என்னுடைய வேலையை விட்டுவிட்டேன், நான் என்னுடைய ஜாப்பை விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், நான் என் வேலையை விட்டுவிட்டேன். where did you go, நீ எங்கே போனாய்? where did you go, நீ எங்கே போனாய்? when will you come back, நீ எப்பொழுது திரும்பி வருவ? tell me when you come, நீ வரும்போது சொல்லு. tell me when you come, நீ வரும்போது சொல்லு. I left my job, நான் என் வேலையை விட்டுவிட்டேன், நான் என் வேலையை விட்டுவிட்டேன். repeat once. where did you go, நீ எங்கே போனாய்? when will you come back, நீ எப்பொழுது திரும்பி வருவ? tell me when you come, நீ வரும்பொழுது சொல்லு. I left my job, நான் என் வேலையை விட்டுவிட்டேன், நான் என் வேலையை விட்டுவிட்டேன். I left my job. நெக்ஸ்ட் ஒன், பால்காரர் இன்று வந்தாரா? அம்மா இன்றைக்கி பால்காரங்க வந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? இன்றைக்கி பால்காரங்க வந்தாங்களா, பால் கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? Did the milkman come today? Did the milkman come today? பால்காரர் இன்று வந்தாரா? Did the milkman come today? பால்காரர் இன்று வந்தாரா? டென்ஷன் இல்லாமல் இரு, டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இரு, மைண்டை கூலாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்வோம். டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக இரு, அமைதியாக இரு. பி டென்ஷன் ஃப்ரீ, பி டென்ஷன் ஃப்ரீ, டென்ஷன் இல்லாமல் இரு. கண்களை மூடிக்கொண்டு வேலை செய்தார். அவனுடைய கண்களை மூடிக்கிட்டு வேலை செஞ்சான், அவனுடைய கண்களை மூடிக்கிட்டு நடந்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? He worked with his eyes closed. கண்களை மூடிக்கொண்டு வேலை செய்தார். அவங்க கண்களை மூடிக்கொண்டு அவன் வேலை செய்தான், கண்களை மூடிக்கொண்டு வேலை செய்தார். He worked with his eyes closed. கண்களை மூடிக்கொண்டு வேலை செய்தார். உனக்கு இன்னும் என்ன நினைவு இருக்கிறதா? அதாவது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா?
இன்னும் நீ என்னை ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்போம். அப்போ எப்படி நம்ம கேட்கலாம்? யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ, யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ. உனக்கு இன்னும் என்னை நினைவிருக்கிறதா, அதாவது உனக்கு இன்னும் என்னை ஞாபகம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ, யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ. டிட் த மில்க்மேன் கம் டுடே? பால்காரர் என்று வந்தாரா? டென்ஷன் இல்லாமல் இரு, பி டென்ஷன் ஃப்ரீ. கண்களை மூடிக்கொண்டு வேலை செய்தார். ஹி ஒர்க்டு வித் ஹிஸ் ஐஸ் க்ளோஸ்ட். உனக்கு இன்னும் என்னை நினைவிருக்கிறதா? யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ, யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ. உனக்கு இன்னும் என்னை நினைவிருக்கிறதா, அதாவது உனக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.